ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரில்லியண்டா செஸ் ப்ளே பண்ணிருக்கிறேன் நான் இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நார்மல் ஸ்டார்ட் தான் பண்ணனா, எப்படி நார்மல் ஸ்டார்ட் பண்ணுவாரோ. ஸோ அவனும் நார்மல் ஸ்டார்ட் பண்ணா, குதிரை எடுத்து வந்தா, நான் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வழி கொடுத்தேன் முன்னாடி. ஸோ எப்பயும் எனக்கு வழி கொடுத்தா நான் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் இங்கே தான் மக்கு எனக்கு பான் சேஞ்ச் பண்ண அவனே ஹெல்ப் பண்ணிட்டான். நான் எடுத்து E3ல வச்சுட்டேன், முன்னாடி வச்சுட்டேன். ஸோ இந்த டெவலப் சீக்கிரமா ஆயிடுச்சு அவனுடைய. அதுக்கப்புறம் அவன் என்னோட பான் எடுத்து அட்டாக் பண்ண நினச்சா, நான் என்ன நினச்சேன், அட்டாக் பண்ணுறியா இரு, சப்போர்ட்காக என்னுடைய பிஷப் கொண்டு வரேன்னு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவன் குதிரை எடுத்து வந்தானா, ஓகே குதிரை எடுத்துகிட்டு வரியா, அவன் கேஷ்லிங் தான் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டேன். ஸோ அதுக்கு நான் முன்னாடியே என்னுடைய பைஷிப் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டேன். இப்போ 1 2 3லாம் கேஷ்லிங் தான் பண்ணுவான் பாருங்கள். பண்ணிட்டேன்னா இதுதான் பெரிய மிஸ்டேக் பண்ணான். ஸோ நான் என்ன பண்ணேன், குதிரையை எடுத்து முன்னாடி எடுத்து போயிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியணும், இங்கே செக்மேட் ஆக போகுது. லாக் பண்ணுறதுக்கு அவன் நைட் எடுத்து வச்சுட்டான். இப்போ என்னுடைய பைஷிப்க்கு அட்டாக் பண்ண முடியாது. எடுத்து முன்னாடி வரியா, நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு பானை முன்னாடி போயிட்டேன். இப்போ நகர்த்து தான் ஆகணும்னா, ஓ நீ ஏன் குதிரையை பின்னாடி எடுத்துறியா இரு, நான் குதிரையை பின்னாடி நோத்துறேன்னு அவனும் பான் முன்னாடி வச்சுட்டான். எடுத்துட்டேன்னு அவன் குதிரையை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். என் குதிரையை அவன் எடுத்துக்கிட்டான். இது மிஸ்டேக் பாருங்க, காட்டுது மிஸ்டேக்னு. ஸோ அவன் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவன் எல்லா கிங் சைடு ஓப்பன் பண்ணி விடுறான். ஸோ நான் என்ன பண்ணேன், இதுதான் பிரில்லியண்டா நம்ம பாருங்க. என்னுடைய பைஷிப் அடிக்க போறேன் நெக்ஸ்ட் மூவ்ல, அது பார்த்து கூட நான் பானை முன்னாடி நகர்த்திட்டேன். இப்ப பக்கத்துல G7ல பான் இருக்குல்ல, அது தூக்க முடியும் என்னால. ஸோ அவன் இது பிளண்டர், பெரிய மிஸ்டேக். சரி என்னுடைய இன்னொன்று பைஷப் நீ எடுத்துக்கொண்டு நான் முன்னாடி தந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவன் செக்மேட் ஆக போகுது, அவன் எடுத்துட்டான். ஸோ இப்போ நம்ம குவீன் எடுத்து முன்னாடி போகிறோம் பாருங்க. எடுத்து போயிட்டேன்னா இப்போ அவனுக்கு பின்னாடி போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, நான் பான்லேருந்து வெட்டிட்டேன். ஸோ வெட்டிட்டேன்னா இப்போ அவன் கிங் சைடு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன் அவனை கிங்கால் பானை அடித்து ஆகணும், இல்லைன்னா நகர்த்தி ஆகணும். ஸோ அவன் இன்னொன்று மிஸ்டேக் பண்ணிட்டான், அடிக்கல அவன். ஸோ நான் அவனோட ரூக் அடிச்சிட்டேன். ஸோ அடிச்சிட்டேன்னா இப்போ கிங் சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்பதான் அவனோட குவீன்னு சிக்க போகுது. G1ல வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா அவன் ரிசைன் பண்ணிட்டான். ஏன்னா ரிசைன் தான் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ஷன் இல்லை கிங்க நகர்த்துக்கு.